நடப்பாண்டில் இரண்டாவது முறையாக மேட்டூர் அணை நிரம்பியதால் காவிரி டெல்டா விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக கர்நாடகாவின் கிருஷ்ணராஜசாகர் மற்றும் கபினி அணைகளிலிருந்து திறந்துவிடப்பட்ட தண்ணீரால் கடந்த 31ஆம் தேதி மேட்டூர் அணை தனது முழு கொள்ளளவான 120 அடியை எட்டியது. இதைத் தொடர்ந்து அணையிலிருந்து 1,70,000 கன அடி வரை தண்ணீர் திறக்கப்பட்ட நிலையில் மழை குறைந்ததால் அணைக்கு வரும் தண்ணீரும் குறைந்து காணப்பட்டது. இதனால் கடந்த வியாழக்கிழமை மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 119.5 அடியாக குறைந்தது. இந்நிலையில் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் மீண்டும் மழை பெய்து வருவதால் ஒகேனக்கல் காவிரியில் 30,000 கன அடி நீர் வந்து கொண்டிருக்கிறது. இதனால் மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து 20,505 கன அடியிலிருந்து 26,000 கன அடியாக அதிகரித்துள்ளதை அடுத்து நடப்பாண்டில் இரண்டாவது முறையாக மேட்டூர் அணை மீண்டும் முழு கொள்ளளவை எட்டியுள்ளது. மேட்டூர் அணை நிரம்பியதால் கடந்த 7ஆம் தேதி மூடப்பட்ட அணையின் உபரி நீர் போக்கி மதகுகள் மீண்டும் திறக்கப்பட்டது. தற்போது அதன் வழியாக வினாடிக்கு 4,500 கன அடி தண்ணீர் வெளியேற்றப்படுகிறது. காவிரி டெல்டா பாசனத்திற்கு 21,500 கன அடி நீரும் கிழக்கு மேற்கு கால்வாய் பாசனத்திற்கு 500 கன அடி நீரும் திறக்கப்படுகிறது. அணையின் நீர்மட்டம் 120 அடியாகவும் நீர் இருப்பு 93.47 TMC-யாகவும் உள்ளது. நீர்வரத்து தொடர்ந்து அதிகரிக்கும் என்பதால் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.